எதிர்கட்சிகள் ஒண்ணு கூடி கொடி பிடிச்சு கோஷம் போட அரசு ஊழியர்களும் நாங்க வரோம்னு வேலை நிறுத்தத்தை புறக்கணிக்க அவங்க மட்டும்தான் போராடுவாங்களா? எங்களுக்கும் வேலை செய்யவும் தெரியும், அதை நிறுத்தவும் தெரியும்னு களத்துக்கு வந்துட்டாரு நம்ம இடிதாங்கி. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வேலை நிறுத்த போராட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இடிதாங்கியின் நிலை என்ன என்று எல்லோரும் கேட்கிறார்கள். எனக்கும் என் தொண்டர்களுக்கும் வேலை இல்லாத போது நான் எப்படி வேலை நிறுத்தம் செய்வது என்பது கேள்வி. வேலை சோழியற்ற லட்சோப லட்சம் தொண்டர்களுக்கு சோழி கிடைத்த பின்னர் தான் இந்த மாதிரி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை கொள்கை விதியாக கொண்டிருக்கிறோம். பகலில் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் காத்து கிடக்கும் அவர்கள் இரவில் இடிதாங்கியின் மேடைக்கு முன்னால் காத்து கிடப்பார்கள். அவர்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு இருக்கும் ஒரே கோரிக்கை வேலை வேண்டும் என்பதுதான். விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்று கிட்டாரை வைத்து பாடும் அளவுக்கு அவர்களுக்கு வசதி இல்லைதான். ஆனாலும் வேலை கிடைக்கும் வரை காத்து கிடப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் நிரந்தர வேலை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறதா என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் வரிசையில் காத்து கிடப்போரின் எண்ணிக்கை குறையாமல் இருப்பதை பார்த்தால் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் தொடர் வேலை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் இடிதாங்கியின் தொண்டர்களுக்கு என்றைக்கு வேலை கிடைப்பது, என்றைக்கு கோரிக்கைகளை கண்டுபிடிப்பது, அதன் பின்னர் என்றைக்கு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என்ற கவலை இடிதாங்கியை தொற்றிக்கொண்டு ஆக வேலை நிறுத்த போராட்டம் கனவாக மாறிவிடக் கூடாது என்று இடிதாங்கி கருதுகிறார். அதற்காக போராடுபவர்களுக்கு ஆதரவு கரம் கொடுக்காமல் இருக்க முடியுமா? பொது வாழ்க்கையில் சுயநலம் கலந்தால் சமுதாயம் சுமூகமாக இயங்குமா? இயங்காது. அதனால் போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு ஆதரவாக களமாட புறப்பட்டான் இடிதாங்கி. நான் நினைத்தால் ஓடும் ரயிலை நிறுத்த முடியும், பறக்கும் விமானத்தை திசை மாற்ற முடியும், 2, 4, 6, 8, 10 என்று வசதிக்கேற்றவாறு சக்கரங்களை உடைய வாகனங்களை நிறுத்தி சர்க்காரை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். அதனால் தான் இடிதாங்கியின் ஆதரவை எல்லோரும் நாடுகிறார்கள். போராட்டத்தில் குதிப்பதில் இடிதாங்கிக்கு அச்சம் கிடையாது. ஆனால் இடிதாங்கிக்கு அச்சம் இல்லாவிட்டாலும் பயம் மட்டும் உண்டு என்பதை இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக இடிதாங்கியை கைது செய்து சிறையில் தள்ளுவார்களா அல்லது சமூக கூடங்களில் கொண்டு போய் விடுவார்களா என்ற குழப்பம் என் சிந்தையை சின்னாபின்னப்படுத்துகிறது. சிறை சென்றால் அச்சடித்த சோற்றுக்கு கேரண்டி உண்டு என்பதை அறிவேன். ஆனால் சமூக நல கூடங்களில் இறக்கிவிட்டு விட்டால் இடிதாங்கியின் எதிர்கால அரசியல் நிலைமை என்னவாகும்? இடிதாங்கியின் கிட்னிக்கு பட்னி என்றால் பிடிக்காது என்பதால் கிட்னிக்கு யார் கேரண்டி கொடுப்பது? இதை அறிந்த யாராவது கட்டி சட்னியோடு இட்லி இலவசமாக கொடுத்தால் இடிதாங்கி போராட்டத்தில் குதிப்பான் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.